கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஆபக்குக் 2:4. ஆபக்குக் 2:4. குறித்த காலத்துக்கு தரிசனம் இனிமே வைக்கப்பட்டிருக்கிறது. 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த 4 வசனமும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு எழுதப்பட்ட வசனம். 4 முறை வருதுன்னா ரொம்ப முக்கியமான வசனம். நான் சொல்கிறேன், உலகத்தார் வேறே, நீங்களும் நானும். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க வேற நம்ம வேறன்னு? எல்லாம் ஒன்று தான் பாஷமா. நம்ம மக்கள் எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் ஒன்று தானே? இல்லை, அதான் இல்லை. தேவனுக்குள் மறுபடி பிறந்த நாம், இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம், அந்தகார சக்தியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம், சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம், பாவத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் வேறே, அவர்கள் வேறே. அவங்க சொல்லுவாங்க எப்படியும் பிழைச்சிக்கலாம் பாஸ்டர்மானு. எப்படி சொல்லுவாங்க? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன பிழைக்கிறதுக்காக வழி இல்லை, எப்படியும் பிழைச்சிக்கலாங்கம்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க வாய் இருந்தால் பிழைச்சிக்கலாம்பாங்க. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே பிழைத்து கொள்ளலாம், விசுவாசத்தினாலே பிழைத்து கொள்ளலாம், விசுவாசத்தினாலே செழிப்படையலாம், விசுவாசத்தினாலே உயர்வடையலாம், விசுவாசத்தினாலே வெற்றி பெறலாம், விசுவாசத்தினாலே கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழலாம், விசுவாசத்தினாலே கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கலாம். அப்ப விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். பிழைக்க, செழிக்க, தலைக்க, பெருக, உயர, வெற்றியடைய தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் விசுவாசிப்போம். விசுவாசம்னா கண்டிப்பா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி செழிப்போம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? செழிப்போம், தழைப்போம், பெருகுவோம், விருத்தியாவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம், சித்தி பெறுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாமே விசுவாசத்துல தான், எல்லாமே விசுவாசத்தினால தான். அதனால தான் வேதம் சொல்லுது விசுவாசத்தினாலே நீதிமான். விசுவாசத்தை நம்ம கேட்டு வாங்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை கேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? அது தெரியும் உங்களுக்கு. விசுவாசத்தை கேட்டு வாங்கி நம்ம கேட்டு பெற முடியாது. விசுவாசத்திலே வளர, விசுவாசத்திலே பெருக, விசுவாசத்திலே தள்ளாடாமல் இருக்க, விசுவாசத்திலே அசைவில்லாமல் இருக்க, விசுவாசத்திலே முன்னேற, விசுவாசத்திலே நடக்க, விசுவாசத்திலே ஓட, விசுவாசத்திலே எல்லா தடைகளையும் தாண்ட என்ன கேட்கலான்னா உதவியை வேணா அவற்றை கேட்கலாம். விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க சொல்லுங்க. விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க முடியாது, கூடாது. விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு இல்லை, விசுவாசத்தை வளர தேவன் பல வழிகளை சொல்லி வச்சிருக்காரு. அதில் தான் ஒன்று சொன்னேன், தேவனுடைய வார்த்தைகளை மறுபடி 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 கேட்பதினாலும், கேட்ட சத்தியத்துக்கு மறுபடி 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 கீழ்ப்படுகிறதுனாலும் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்வோம்? வளருவோம், பெருகுவோம், வளருவோம், பெருகுவோம். இந்த உலகமே நிச்சயமற்ற உலகம். உண்மையா இல்லையா? நிச்சயமற்ற ஒரு நிலையில, அதாவது நிச்சயமற்ற உலகங்கிறத விட நிச்சயமற்ற நிலையில தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்படி வாழ்றாங்க? நிச்சயமில்லாத உலகம், நிச்சயமில்லாத பணம். அதனால தான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னைக்கு இப்படியே இருந்துருவோம் கனவுல மனசுல நினைக்காதம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு கெட்டு போவேன்னு நம்புது உலகம். அதே மாதிரி பணம் என்னங்க, பணம் இன்னைக்கு ஒருத்தர் கையில, நாளைக்கு சொல்லுங்க நாளைக்கு இன்னொருத்தர் கையிலம்பாங்க. அப்ப நிச்சயமற்ற பணம். அப்ப மக்களுக்கு மொத்தத்தில் உலகத்தில் சொல்லப்போனா நிச்சயமற்ற உலகிலே வாழ்கிறார்கள். அதாவது நிச்சயமற்ற உலகம், நிச்சயமற்ற வாழ்க்கை, அப்படிதான் மக்கள் நம்புறாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவனை குறித்த சரியான அறிவு, தேவனை குறித்த, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை குறித்த
சரியான அறிவு. அப்போ தவறான அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. தேவனை குறித்த இன்னைக்கு காலையில் ஒருத்தர், நேத்துன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இருந்தாலும் தேவன் என்னை ரொம்ப சோதிக்கிறார், இப்படி என்னை தேவன் சோதிக்கக்கூடாதுன்னு. அப்புறம் நான் ஒரு மெசேஜை போட்டு விட்டேன், தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, உங்களையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்ப தேவனை குறித்த சரியான அறிவு தான் விசுவாசத்தில் நம்மை வளர உதவி செய்யும். அப்ப தவறான அறிவு அதுவும் விசுவாசம் தான், ஆனா தவறான விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் உங்களை அடிப்பார் பிரதர், தேவன் உங்களை நொறுக்குவார் பிரதர், தேவன் உங்களை புடமிடுவார் பிரதர், தேவன் உங்களை சோதிப்பார் பிரதர், தேவன் உங்களை வருத்தெல்லாம் எடுப்பார், எலும்புகளெல்லாம் முறிப்பார், கழுத்தை படறிய திருகுவார். இப்படியே நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் விசுவாசம் வளரும். ஆனால் அது என்ன விசுவாசம்? எத்தனை பேருக்கு தெரியுது? இப்படியே சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, தேவன் உங்களை சோதிப்பார். ஒரு தப்பு பண்ணீங்களா, தேவன் உங்களை இன்னைக்கு அடிப்பார், நொறுக்குவார், மிதிப்பார், புடமிடுவார். இப்படியே கேட்டு கேட்டு இதுவும் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் தான். ஆனால் தேவனை குறித்த தவறான அறிவு தவறான விசுவாசத்தை ஏற்படுத்தும். இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவனை குறித்த சரியான அறிவு சரியான விசுவாசத்தையும் சரியான நம்பிக்கையையும் உண்டாக்கும். தேவனை குறித்த தவறான அறிவு தவறான விசுவாசத்தையும் தவறான நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இப்ப எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு சரியான விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க? மறுபடியும் சொல்றேன், தேவன் அடிக்கிறவர் அல்ல, தேவன் நொறுக்குகிறவர் அல்ல, தேவன் வாதிக்கிறவர் அல்ல, தேவன் சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல, தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக செய்கிறவர் அல்ல, தேவன் மூழ்கடிக்கிறவர் அல்ல, தேவன் உங்களை புடமிடுகிறவரும் அல்ல, தேவன் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசு தேவன் நல்ல தேவன். இந்த அறிவு தான் நம்மளை சரியான விசுவாசத்துல வழி நடத்தும். இப்ப சரியான விசுவாசம்னா என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை குணமாக்குவார். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் பாவங்களை மன்னிப்பார், அறிக்கையிட்டா மன்னிப்பார். அது மாத்திரம் இல்ல, தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்க கீழாக மாட்டீங்க, மேலாவீங்க. நீங்க வாளாக மாட்டீங்க, கர்த்தர் உங்களை தலையாக்குவார். இதெல்லாம் என்னது? தேவனை குறித்த சரியான அறிவு. எத்தனை பேருக்கு சரியான அறிவு வேணும்? அப்பனா சரியான பிரசங்கங்களையும் கேட்கணும், சரியான பிரசங்கங்களையும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விசுவாசத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். போன வாரம் சொன்னேன், விசுவாசத்தில் என்ன சொல்லுங்க? அசையாத விசுவாசம், அசைக்கப்படுவதில்லை, தள்ளாடுவதில்லை. விசுவாசத்தில் தள்ளாடுறது இல்லை. இந்த வாரம் பார்க்குறோம் உறுதியான விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம் எப்படி வரும்னா, விசுவாசங்கிறது கேட்கறதுலே வந்துடும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசங்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே வரும், கேட்டுக்கொண்டு இருப்பதிலே வளரும். ஆனா உறுதியான விசுவாசம் தேவனோடு நெருங்கி நடக்கிறதுல தான் வரும். தேவனோட நெருங்கி நடக்கிறதுலாம் வெறுமனே கேட்கறது மாத்திரம் இல்லை, தேவனோடு நடக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செஞ்சு அவரோட நெருங்கி நடக்கும்போது தான் என்ன விசுவாசம் வரும்? என்ன விசுவாசம் வரும்? மக்களுக்கு இன்னைக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. எதுனா, கர்த்தர் என்னை பண விஷயத்தில் என்னை செழிப்பாக்குவார், தலையாக்குவார், மேலாக்குவார், சுகமாக்குவார், வெற்றி தருவார், சித்தி பெறச் செய்வார், பெருகச் செய்வார். எல்லா விசுவாசமும் இருக்கு. இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? ஆனால் சில நேரம் தடுமாறுறோம். ஏன் அந்த தடுமாற்றம் அப்படின்னா, வெறுமனே வசனத்தை கேட்டு பண விஷயத்துக்கு, சுகத்துக்கு, பலத்துக்கு, வெற்றிக்கு, உயர்வுக்குன்னு வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசம் வரும். ஆனால் உறுதியான விசுவாசம் எப்போ வரும்னா, தேவனோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் வசனத்தை கேட்குற
அந்த நாள் மாத்திரம் கிடையாது, வாரத்தில் 7 நாட்களும், வாரத்தில் 365 நாட்களும், ஆயுள் முழுவதும் தேவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனோடு சேர்ந்து நடந்தாலே போதும். தேவனோடு சேர்ந்து நடந்தாலே போதும். உங்க விசுவாசத்தில் நீங்க உறுதியான ஆட்களாய் வாழ்வீர்கள். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கணவன் மனைவி உதாரணம் தான். கணவன் மனைவியோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். தெரியுமா தெரியாது? ஆன்சர் தெரியுமா தெரியாதா? அந்த 2 ஆம் இல்லை. கணவன் மனைவி உறவுல சரியான நிறைய நேரம், சரியான நேரம், நல்ல நேரம், நிறைய நேரம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொல்றது சரியா தவறா? தவறுன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. எங்களுக்கே நேரம் இல்லை பாஸ்டமா, வேலை 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 வேலை, அதனால மனைவிட்ட பேசுறது கூட நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட அதெல்லாம் நேரமே இல்லை பாஸ்டமா. சிலர் இப்படி தான் இருக்காங்க. அப்ப கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட நேரத்தை, தரமான நேரத்தை, அதிகமான நேரத்தை செலவு பண்ணலைன்னா உறவுல நெருக்கம் இருக்காது. அதனால இந்த அம்மாவுக்கு அவர் மேல நம்பிக்கையும் வராது, அவருக்கு இந்த அம்மா மேல நம்பிக்கையும் வராது. சரியா நல்ல நேரத்தை, தரமான நேரத்தை, அதிகமான நேரத்தை மனைவியோடோ கணவனோடு செலவு பண்ணா எப்படி இருக்கும்? உறவு உறுதியா இருக்கும். அதைத்தான் விசுவாசம்னு சொல்றோம். உறவு உறுதியா இருந்தா விசுவாசம் எப்படி இருக்கும்? மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, உறவிலே உறுதி இருந்தால் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உறுதி இருக்கும். அதே மாதிரிதான் பெற்றோர் பிள்ளைகள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா பேசவே மாட்டீங்க போடுது, பேசவே மாட்டீங்கன்னு தெரியுது. அதுவும் இந்த பக்கம்லாம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு சம்பாதிக்கவே நேரம் பத்தலையே. பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, ஆனால் தரமான நேரத்தை குடும்பத்தாரோடு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்படி உறவு நெருக்கமாக இருக்கும்போது விசுவாசம் உறுதியா, நம்பிக்கை உறுதியா இருக்கும். இதே மாதிரி தான் தேவனோடு யார் ஒருத்தர் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுடைய விசுவாசம் தான் எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு புரியுதுங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனோடு அதிகமாக நேரம் செலவு பண்ணணும். பாஸ்டமா எங்களுக்கு செலவு பண்ண நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, தரமான 2 மணி நேரம் தேவனோடு செலவு பண்ண முடியுமா முடியாதா? பாஸ்டமா டிசம்பர் மாதம் போய் இந்த பிரசங்கம் பண்ணுறீங்க, பனிகாலம் பாஸ்டமா 8 மணி ஆனால் கூட விடிஞ்சதே தெரியாது, இந்த காலத்தில் போய் நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறேன், 8 மணி வரைக்கும் உங்களுக்கு விடிஞ்சது தெரியலன்னா நான் என்ன சொல்கிறேன், ராத்திரி நேரத்தோட படுங்க. நேரத்தோடு படுத்தா 6 மணிக்காவது எந்திரிக்க முடியும். 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கவனிங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பழகணும். 6 மணிக்கு எந்திரிச்சோன்னா வேலைன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணி. 4 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம். இயேசு ஒரு இடத்துல சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு. நான் சொல்கிறேன், தரமாக 2 மணி நேரம் கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அசைக்கப்படாததாக இருக்குன்றேன். என்னைய பொறுத்தவரை எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ராத்திரி எவ்வளவு நேரம் கழித்து படுத்தாலும் 12, 1, 2 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். என்னை யாரும் எழுப்பணும்னு அவசியம் இல்லை. அலாரம் அடிக்கும், அலாரத்தை நான் தான் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுவேன். அலாரம் வச்சிருக்கேன், ஆனால் அலாரத்தை நான் தான் ஆஃப் பண்ணுவேன். பழகுனால ஒழிய வரவே வராது. நான் சொல்கிறேன், நேரத்தை 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 அதிகமாக தேவனோடு செலவு பண்ணுங்க. தேவனோடு எவ்வளவு தூரம் நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ, அவர் பாதத்தில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்களோ, முழங்கால போட்டு அவர் கூட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ, இந்த வேதத்தை எவ்வளோ தூரம் வாசிக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை எந்த பிசாசும் அசைக்க முடியாது. எந்த மனுஷனும் அசைக்க, பிசாசும் அசைக்க முடியாது, மனுஷனும் அசைக்க. நான் சொல்கிறேன், தாவீது சொன்னதை காட்டிலும் நம்ம தைரியமாக சொல்லலாம், கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ளே நிரந்தரமாய் வாசமாய் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
என்ன தைரியம்? நான் அசைக்கப்படுவதில்லைன்னு எந்த தைரியத்தில் சொல்றீங்க? என்கிட்ட பணம் இருக்கு பாஸ்டமா, என்கிட்ட பதவி இருக்கு பாஸ்டமா, என்கிட்ட அது இருக்கு பாஸ்டமா, என்கிட்ட இது இருக்கு பாஸ்டமா, அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி இல்லை. கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணி இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படுவது இல்லை. நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு உறுதியான விசுவாசம். இப்படி தாவீத மாதிரி சொல்ல பழகணும். ஒருவேளை முடியலைன்னாலும் சொல்லி பழகுங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் அசைக்கப்படுவது இல்லை? அசைக்கப்படுவது இல்லை. இந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை ஒவ்வொரு நேரமும் அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம ஆராதனையில் பாட்டு பாடுறோம் பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு அடுத்த வாரம் வர வரைக்கும் கேட்கும்? இங்கே ஆராதனையில் பாட்டு பாடுற பாட்டு அடுத்த வாரம் வரைக்கும் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கீங்க? அப்படின்னா நல்லா கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நல்லா கேட்கலன்னு அர்த்தம். கேட்கறது வேற, நல்லா. அதான் அன்னைக்கு 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்தாங்க. நின்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டுமா, நல்ல சத்தியத்தை கேட்டவங்க எப்படி சபையை விட்டு போக முடியும்னு கேட்டாங்க. எப்படி? நல்ல சத்தியத்தை கேட்டவங்க எப்படி சபையை விட்டு போக முடியும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டீங்களான்னு கேட்டேன். நீங்கள் சபையை விட்டு போயிட்டீங்களா? நீங்கள் இருக்கீங்கல்ல. நீங்கள் ஏன் இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் கேட்டிருக்கீங்க, இருக்கிறீங்க. கேட்காதவங்க அப்போ இத்தனை வருஷம் வந்தாங்களே, வந்தாங்க தான், கேட்டாங்க தான். ஆனால் எப்படி கேட்டாங்கங்கிறது எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அதாவது சும்மா காதில் கேட்கறது இல்லை, உள்ள போகணும். உள்ள போற மாதிரி இருதய கதவு திறந்திருக்கணும், மனது ஆத்துமா திறந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில் உட்காரணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு பாஸ்டமா, இந்த 2 மணி நேரம் வந்து உட்கார்றதுல கூட கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறதெல்லாம் வரக்கூடாது. வெற்றியுள்ள வாழ்க்கை, தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் கூடி வரோம். வெறுமனே செய்தியை கேட்டு போறதில்லை. நான் சொல்றேன், வெறுமனே கேட்டவங்க வெறுமனே போயிட்டாங்க. ஆனால் நல்ல ஆழமா இருதயத்தை தாழ்த்தி, மனதை தாழ்த்தி, இந்த சரீரத்தில் இருக்கிற பெருமைகளை கூட தாழ்த்தி உட்காந்து கேட்டவங்க உட்காந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப கேட்கிற விதத்தில் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிற விதம் ஒன்று இருக்கு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி கேட்கணும், எப்படி கேட்கணும்? என்னைய பொறுத்தவரையிலும் சேர்ல சாஞ்சி உட்காந்தாலே அரைகுறையாக தான் காதில் போகும்னு நான் நினைக்கிறேன். கேட்குறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படியே அலர்ட்டாக உட்காந்துருப்பாங்க. கிடைக்குமா அள்ளி போடுவோமான்னு உட்காந்துருப்பாங்க. எப்படி சொல்லுங்க? கிடைக்குமா அள்ளி உள்ள போட்டுட்டு போவோன்னு உட்காந்துருப்பாங்க. மற்றவங்க உட்காந்துருப்பாங்க, சரி மணி 11:33, 12:30 முடிச்சிருவாங்களா, 12:15 ஃபோன் பண்ணிடலாமா ஆட்டோவுக்கு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறேன், தேவனோடு நெருக்கமான உறவு, அவர் சத்தத்தை ஆழமாக அப்படியே ஒரு வசனம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை வரும்போது எப்படி உட்கொள்றாரா? இந்த டிவி ப்ரோக்ராமில் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்குறேன், போட்டு விட்டுருப்பாங்க ஏதாவது காமெடி, ஆன்னு கேட்டுட்டு வருவாங்க. வாய்க்குள்ளே ஈ போயிட்டு வந்தால் கூட அவருக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லணும், ஐயா உங்கள் வாய்க்குள்ளே ஈ போயிட்டு வருது, கொஞ்சம் மூடி உட்காருங்கன்னு. நான் சொல்கிறேன், உலகத்தில் ஜோக்கையும் அதையும் இதையும் ஆணு கேட்குற மக்கள் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது ஆணு உட்கொள்ளணும். அது உள்ள போகும்போது தான் தேவனுடன் ஒரு நெருக்கமான உறவு, நெருக்கமான அன்பு, நெருக்கமான ஐக்கியம், இது வரும்போது தான் நான் அசைக்கப்படுவது இல்லை. என் விசுவாசம் உறுதியாக இருக்கும். என் விசுவாசம் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். பொதுவாகவே மக்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? உலகத்தாருக்கும் விசுவாசம் இருக்கு, உலகத்தாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நமக்கும் விசுவாசம் இருக்கு, நமக்கும் நம்பிக்கை இருக்கு. ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பாஸ்டர் என்ன பண்றாங்க? தண்ணியில
இப்படி மூழ்கிறாங்க. யாராவது பயந்தீங்களா? தூக்கிடுவாரா, தூக்க மாட்டாரா, உள்ள அமுக்கிடுவாரா, அமுக்கினதோட விட்டுருவாரா, கவுத்துறாரே. எத்தனை பேர் பயந்து ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கீங்க? நான் சொல்கிறேன், அதுல எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, இப்படி அமுக்குனாருன்னா அடுத்து ஊழியக்காரரே தூக்கிடுறாங்க. தேவன் தூக்குவாரா, தூக்க மாட்டார்? ஆமாம், புரிஞ்சுக்குங்க, இதுதான் விசுவாசம். அதுக்காக தேவன் அமுத்துவார்னு நினச்சிடாதீங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஊழியக்காரங்க ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உள்ளே அமுக்கும்போது, பாஸ்டர் விட்டுருவீங்களா பாஸ்டர் அப்படியே தண்ணியில், இல்லை தூக்கிடுவீங்களா பாஸ்டர்னு யாராவது கேள்வி கேட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குனீங்களா? இல்லை. நமக்கு அசைக்க முடியாத என்ன இருக்கு? நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம ஊரில் சந்தையில் கூட்டத்தை பார்க்கணும். எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? ஒரு வாரத்துக்கு, அடுத்த சந்தை வர்ற வரைக்கும் காய் வாங்கி வைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் வாங்கி வைக்கிறாங்க? திங்கக்கிழமை விடியுமா விடியாதா, இருப்போமா இருக்க மாட்டோமா, சரி திங்கக்கிழமைக்கு மட்டும் காய் வாங்கிக்கிடுவோம், ஒருவேளை செத்துக்கிட்டு போனா அந்த காயெல்லாம் வேஸ்டாக போயிடும். யாராவது நினைக்கிறாங்களா? இல்லையே. ஒரு வாரத்துக்கு வேண்டிய காயை வாங்கி உள்ள ஸ்டோர் பண்றாங்க. விசுவாசம் இருக்கா இல்லையா? வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா எல்ஐசி 30 வருஷம் 40 வருஷம். புரியுதா புரியல நான் சொல்ல வர்றது? 40 வருஷத்துக்கு 150 ரூபா மாசம், 150 ரூபா கட்டினாலும் 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு கட்டுறாங்க. என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதனால தான் 40 வருஷம், நம்ம 40 வருஷம் உயிரோட இருப்போமா இல்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மக்கள். ஒரு விசுவாசம் இருக்கு உள்ளுக்குள்ள. அதாவது விசுவாசம் இருக்குன்னு சொல்றதை விட அதை யோசிக்கிறத, 40 வருஷத்துக்கு போடுறோமே, நம்ம உயிரோட இருப்போமா, போடுவோமா வேண்டாமா, சரி ஒரு 10 வருஷத்துக்கு போட்டு வைப்போம், 10 வருஷத்துல போனா கூட போயிட்டு போகுது. அப்படியெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு எல்லா காரியத்திலையும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொஞ்சம் இருக்கு. 3 மாசம் கழிச்சு சென்னைக்கு போகணும்னா ட்ரெயின் எப்போ டிக்கெட் புக் பண்ணணும்? ஆமாம், இப்போவே பண்ணணும். பொங்கலுக்கெல்லாம் எப்போவோ முடிஞ்சுன்னு போட்டாங்க டிக்கெட்டு புக்கிங் முடிஞ்சதுன்னு. அப்போ 3 மாதம் கழிச்சு போகிறதுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணுறாங்க. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். இது நம்ம என்ன நினைக்கிறோம்னா விசுவாசிகளுக்கு மட்டும் நினைக்கிறோம், கிடையாது. இதுதான் உலகத்தாருக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் சில சமயம் அவங்களுக்கு தவறான விசுவாசமும் தவறான நம்பிக்கையும் இருக்கு. நமக்கு முழுக்க முழுக்க எத்தனை பேருக்கு சரியான விசுவாசம் இருக்கு? நான் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரிய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அந்த தேவன் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், அந்த தேவன் என்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் உயர்த்துவார், அந்த தேவன் சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணுவார். இப்படி எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ உலகமே விசுவாசத்திலையும் நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சரியான விசுவாசம் சரியான நம்பிக்கை வரணும்னா இந்த தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு அதை கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் சரியான நம்பிக்கைக்குள்ளும் சரியான விசுவாசத்துக்குள்ளே நம்மை நடத்த முடியும். அப்ப சரியான விசுவாசம் சரியான நம்பிக்கை நம்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல தேவன் மேல் வைக்கும். நான் எதிர்பார்க்கிற சவுண்டு வர்ற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்ல போறேன். 12 வரைக்கும் கூட இதையே சொல்லுவோம். நல்ல தேவன் மேல் வைக்கும் விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை தேவனுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நேராக நம்மை நடத்தும். நேராக நம்மை நடத்தும். கெட்ட விசுவாசம் எப்படின்னா, இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு இனி ஒரு வாழ்க்கையே இல்லை பாஸ்டமா, எங்களுக்குன்னு இனி ஒரு வாழ்க்கையே இல்லை. ஒரு தடவை ஒரு ஃபோன் வந்தது,
ஒரு வாலிப பையன், அடுத்த வாரம் கல்யாணம். ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கிறார், வேலை முடித்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. வந்த உடனே அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதே என்ன நினச்சி வந்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு நைட்டு சூசைட் பண்ணி செத்து போயிடணும்னு வந்திருக்கிறார். நல்ல வேலை, ஆண்டவர் மீடியாவை வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம்னு அப்போ தெரியுது. செத்து போயிடணும்னு முடிவு பண்ணி தான் வீட்டுக்கே வந்திருக்கிறார். அடுத்த வாரம் திருமணம். வந்த உடனே சாகிறதுக்கு முன்னாடி செல்லை எடுத்து பார்த்துருக்கிறார். கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த ரீல் வந்திருக்குது. அந்த வசனத்தை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். பாஸ்டர்மா, நான் இன்னைக்கு நைட்டு நான் சூசைட் பண்ணி சாகணும்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் பேசின வார்த்தை என்னைய அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து என்னைய மாற்றிருக்குது. ஆனாலும் நிரந்தரமாக எனக்கு அந்த தற்கொலை எண்ணமே ஒழியணும், நான் வாழ்ந்துருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டார். அவர் அஞ்ஞானி கிடையாது, ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை. அப்புறம் 1.5 மணி நேரம் நைட்டு 9:30 11:30 வரைக்கும் 11:15 வரைக்கும் பேசினேன். பேசி அந்த தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. இவ்வளவு பெரிய தேவன் நமக்காக இருக்கும்போது நீங்க ஏன் சாகணும்? அவர் நமக்காக மரித்தார், ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அவருடைய ஜீவனை தாமாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அவர் அவ்வளவு ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்திருக்கும் போது நீங்க ஏன் சாகணும்? இப்படியே திருப்பி திருப்பி வசனத்தை சொல்லி கொடுத்து அடுத்த வாரம் அருமையாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கிறார். இடையில கான்டாக்ட் பண்ணுவேன். நான் சொல்கிறேன், சரியான விசுவாசம் சரியான பாதையில் தேவனுக்கு நேராக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தும். தவறான விசுவாசம்னா என்ன? இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, வழி இல்லை அப்படிங்கிறது தவறான நம்பிக்கை. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே முடிவு சாகிறது தான். இது தவறான விசுவாசம். இன்னைக்கு மக்களுக்கு இருக்கு என்னன்னா, ஒரே முடிவு தற்கொலை தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. இது அவங்களோட தவறான நம்பிக்கை, தவறான விசுவாசம். அப்ப தவறான நம்பிக்கையும் தவறான விசுவாசமும் எதுக்கு நேரம் நடத்தும்னா வாழ்க்கையவே அழிச்சிடும், மரணத்தை கொண்டு வந்துடும், உயிரை பறிச்சிடும், தோல்விக்கு நேரம் போயிடுவாங்க, தோத்து போவாங்க, வெக்கப்பட்டு போவாங்க, அவமானப்பட்டு போவாங்க. அப்ப தவறான நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுவோம், தவறான விசுவாசமும் தவறான நம்பிக்கையும் பிசாசுக்கும் பிசாசுடைய எல்லா தோல்விகளுக்கும் நேராக மக்களை நடத்திவிடும், வாழ்க்கையவே அழித்துவிடும், உயிரையே பறித்துவிடும். அப்ப இப்ப சொல்லுங்க, எந்த விசுவாசம் கரெக்ட்? சரியான விசுவாசமும் சரியான நம்பிக்கையும். இப்ப இந்த காலை வேளையில் சொல்றேன், சரியான நம்பிக்கை சரியான விசுவாசம் யார் மேல வைக்கணும்? உங்களுக்காக எனக்காக நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காக மரித்து நமக்காக பாதாளத்துக்கு போய் 3 நாள் நரக வேதனை அனுபவித்த அந்த இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர் அதுக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கார். அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது நான் சொல்றேன், அவர் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் பரிபூர்ணமாக வாழ உதவியும் செய்வார். அப்ப உறுதியான விசுவாசத்தினாலே நமக்கு லாபம் தான். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உறுதியான சரியான விசுவாசத்தின் மூலம் உங்களுக்கு எனக்கும் லாபம்தான். என்னென்ன லாபம் அதையும் பார்ப்போம். என்னென்ன லாபம்? எத்தனை பேருக்கு லாபம் வேணும்? லாபம்னு எழுதி போட்டால் லாபம் வந்துருமா? வராது. நான் சொல்றேன், லாபம் நம்ம வாயில சொல்லணும், அதுவும் யார் மூலம் வருங்கிறத சொல்லணும். இயேசு மேல் வைக்கிற உறுதியான விசுவாசத்தின் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற உறுதியான விசுவாசத்தின் மூலம் நமக்கு லாபம் உண்டு.
நமக்கு லாபம் உண்டு. வாசிப்போம் ஏசாயா 26:3. சீக்கிரம் 4 லாபத்தை வாசிப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், அந்த நம்பி இருக்கிறபடியினால் இங்கிலீஷ் பைபிளில் விசுவாசித்திருக்கிறபடியினால் இருக்கு. உம்மையே விசுவாசித்திருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன், நல்லா கவனிங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல தேவனுக்கு நேரம் அருமையாக சந்தோஷமாக கையை வைத்துங்க. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? உம்மை இயேசுவை உறுதியாய் உண்மையாய் பற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன வாக்கு பண்றாரு பாருங்க. உம்மையே விசுவாசித்திருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன், அதை தனித்தனியாக தான் வாசிக்கணும், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்ப இயேசுவை நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடியினால், இயேசுவை நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறபடியினால் உங்களுக்கு பூரண சமாதானமும் பூரண பாதுகாப்பும், பூரண சமாதானமும் பூரண பாதுகாப்பு. இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க, பொல்யூஷன்ங்கிறாங்க, இப்போ மறுபடியும் கொரோனா தலை எடுக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் பூரண பாதுகாப்பு அவருக்குள்ள இருக்கு. நம்ம அவரை முழுசா விசுவாசிக்கிறபடினால், உண்மையா அவரை விசுவாசிக்கிறபடினால், உறுதியாய் அவரை விசுவாசிக்கிறபடினால் நம்மை பூரண சமாதானத்துடனும் பூரண பாதுகாப்புடனும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு பூரண சமாதானம் வேணும்? எத்தனை பேருக்கு பூரண பாதுகாப்பு வேணும்? வாதையன் கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடக்கூடாதுன்னா உன்னதமானவருடைய உயர்ந்த மறைவுக்குள்ளே அடைக்கலமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி விசுவாசிக்கணும். நான் அவரை விசுவாசிக்கிறபடினால் அவர் என்னை பூரணமாய் பாதுகாப்பார். நான் அவரை விசுவாசித்திருக்கிறபடினால் அவர் பூரணமாய் என்னை சமாதானத்தினால் நிரப்புவார். இதெல்லாம் நமக்கு லாபம், அவரை நம்பும் போது வருகிற லாபம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லாபம் என்னன்னா, வாசிப்போம். நான் சொல்லிடுறேன். தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காகவே மரித்தான் போட்டிருக்கு. இது ஒரே வார்த்தையில் சொன்னால், நீங்கள் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக என்ன அர்த்தம்னா, நல்லவர்களாக. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லவர்களாக, உங்களை நல்லவர்களாக தேவனுக்கு முன்பாக இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நிறுத்துவதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அப்ப இயேசு ஏன் மரித்தார்னா, உங்களை நல்லவர்களாக மாற்ற. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சுவிசேஷம் தெரியும், சுவிசேஷத்தில் ஒரு பகுதி தெரியும். என்னன்னா, இயேசு ஏன் மரித்தார்னா, தரித்திரனாய் இருந்த என்னை ஐஸ்வர்யனாக, அது நல்லா தெரியும். பணம் பணம் அப்படி சொல்லணும். எப்படி? பணம் கொடுக்கறதுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஆனால் இன்னொரு ஆழமான சத்தியம் இருக்கு. குமாரனை போலவே நம்மை மாற்றும்படி, குமாரனை போலவே நல்லவர்களாக மாற்றும்படி, குமாரனை போலவே அற்புதமாய் நம்மை மாற்றும்படி, குமாரனுடைய சாயல், குமாரனுடைய ரூபம், குமாரனுடைய குணநலம், குமாரனுடைய கனிகள், ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாய் நம்மை மாற்றும்படிக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நம்மளை இந்த பூமியிலே நல்லவர்களாக நிறுத்துவார். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா பரலோகத்திலும் போய் நம்ம எப்படி நிற்கலான்னா, நெஞ்ச நிமித்தி தோலை நிமித்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்கலாம். இல்லைன்னா அங்கே போய் கூனி குறுகி
ஆண்டவரே நீங்கள் என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றுமே அன்னைக்கு புரியலை, அதனால் உங்களுக்காக ஒன்றுமே செய்யாமல் வந்துட்டேன், ரொம்ப சாரி, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி, அப்படி போய் கூனி குறுகி நிற்கணும். தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினது உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து மீட்க மாத்திரமல்ல, இயேசுவை போல நல்லவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழும்படி, நல்லவர்களாக நிறுத்தும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நல்லவர்களாக நிறுத்தும்படிக்கே. நல்லவர்களாக வாழும். சும்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா பணம் இருக்குன்னா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்றதில்லை. இந்த உலகத்தில் நல்லவர்களாக நம்மை மாற்றும்படிக்கு ஜீவனை கொடுத்தவர். அப்போ இந்த இயேசுவை பற்ற அந்த இயேசு மேலே விசுவாசம் வைக்கும்போது, அது நமக்கு உறுதியான விசுவாசம் வைக்கும்போது அது நமக்கு எந்த விதத்தில் லாபம்னா, தேவன் நம்மை நல்லவர்களாக நிறுத்துவார். சொல்லுங்க, தேவன் என்னை புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக நல்லவர்களாக நிறுத்துவார், பரிசுத்தவான்களாக நிறுத்துவார், குற்றமற்றவர்களாக நிறுத்துவார், கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துவார். நான் சொல்கிறேன், அதனால தான் என்னையை பொறுத்தவரைக்கும் பணம் நத்திங். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பணம் ஒன்றும் இல்லைன்றது. என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்படி கேட்காதீங்க. பணம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய பார்வையில் பணம். அதனால தான் அவர் தங்கத்தை கீழே வச்சு நடக்கிறாரு. தங்கத்தை மேலே தலை மேலே வச்சுக்கல, தங்கத்தை எங்கே வச்சிருக்காரு? காலுக்கு கீழே வச்சிருக்காரு. தங்கம் ஒன்றுமே இல்லை, பணம் ஒன்றுமே இல்லை, ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை. நான் மாறாதவர், நான் நல்லவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால தான் ஒருத்தவங்க பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப நல்லவங்கன்னு இல்லை. நல்லவர்கள்ங்கிறது வேற, ஐஸ்வர்யங்கிறது வேற, ரெண்டு பகுதி. அதனால தான் தேவன் மேலே நான் முதலே சொன்ன மாதிரி, வார்த்தையை கேட்டால் நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலையாகி விடுவீர்கள். வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கும்போது, வார்த்தையை கேட்டு அது மேலே விசுவாசம் வைக்கும்போது சுகமாவீர்கள். வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆனால் தேவனோட நெருங்கி கீழ்ப்படிந்து நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரோடையே சேர்ந்து நடக்கும்போது தான் இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக வாழ்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்காங்க. பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் நல்லவங்களா? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நான் சொல்கிறேன், தரமானவர்களாக வாழ்கிறதுக்கு கூட உறுதியான விசுவாசம் அவசியம். உறுதியான விசுவாசம் அவர் மேலே வைக்கும்போது அவர் நம்மை நல்லவர்களாக நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான விசுவாசம் தேவன் மேல் வைக்கும்போது பூரண சமாதானம், பூரண பாதுகாப்பு, என்னை நல்லவர்களாக நிறுத்துவார். இது ஒரு லாபம். அடுத்து ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா, சொத்துல, அப்பா சொத்துல எத்தனை பேர் பங்கு வேணும்னு நினைப்பீங்க? வேண்டான்றவங்கெல்லாம் இன்னைக்கே பத்திர ஆஃபீஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அப்பா சொத்துல எத்தனை பேருக்கு, உங்கள் அப்பா சொத்துல எத்தனை பேருக்கு பங்கு வேணும்? வேண்டாமா? இன்னும் நிறைய பேர் கையை வைத்தலையே. உங்கள் அப்பா சொத்துல எத்தனை பேருக்கு பங்கு வேணும்? வேணும். அதெல்லாம் நம்ம கேட்போம். அதே மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எத்தனை பேருக்கு பங்கு வேணும்? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நாம். அப்போ அந்த சொத்துல பங்கு வேணும், அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு வேணும், கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கு பங்கு வேணும். தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தை மேலே உறுதியான விசுவாசம் வைக்கும்போது, உறுதியான விசுவாசத்தில் இருக்கும்போது, விசுவாசத்தை குறைய விடாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுது. அந்த வசனம் எபிரேயர் 3:14. சீக்கிரம், எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில்
கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசு மேலே ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் சாகிற வரைக்கும் உறுதியாய் நான் பற்றி கொண்டிருந்தேனாகில் கிறிஸ்துவனிடத்தில் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களில் நான் பங்குள்ளவளாயிருப்பேன். எத்தனை பேருக்கு இப்ப சொல்றீங்க பங்கு வேணும்னு? விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துல நமக்கு பங்கு. எத்தனை பேருக்கு இப்ப பங்கு இருக்குன்றீங்க? பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்துல எத்தனை பேருக்கு பங்கு இருக்கு? கிறிஸ்துவனிடத்துல எத்தனை பேருக்கு பங்கு இருக்கு? இதெல்லாம் உறுதியான விசுவாசத்துல இருக்கும்போது தான் இதெல்லாம் பலிக்கும். அடுத்து ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 3:6. கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலேயும் போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் விசுவாசத்தினாலேயும் போட்டிருக்கு. விசுவாசத்தினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பருந்தியம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய். விசுவாசத்தில் நீங்க உறுதியாய் இருந்தீங்கன்னா நீங்க தான் அவர் வீடுன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் தேவனுடைய வீடு? இது தேவனுடைய வீடு, சபை தேவனுடைய வீடுன்னு சொல்றோம். அதே போல என் இருதயம் தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் தேவனுடைய வீடு. என் இருதயம் தேவனுடைய வீடு. என் இருதயம் தேவனுடைய வீடு. வாடகை வீடா, ஒத்தி வீடா, சொந்த வீடா? வாடகை வீடுனா அப்பப்போ வெளியேறி ஆகணும், வெளியேற்றிடாதீங்க. அவர் சொந்த வீடுன்னு நினச்சி வந்திருக்கிறார். என் இருதயம் உமக்கு சொந்தம்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்ததுனால அவர் வந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணுவார். இது ஒரு லாபம். உறுதியான விசுவாசம் இருக்கும்போது அவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணி இருப்பார். எத்தனை பேருக்குள்ள நிரந்தரமாய் ஏற்கனவே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்? வாசம் பண்ணுவார்ல, வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் உறுதியான விசுவாசத்தினால வர்ற லாபம். அவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார். அடுத்து ஒரு லாபம் என்ன தெரியுமா? 4 லாபம் தான். இப்படி தேவன் உறுதியான விசுவாசத்தினால 4 லாபத்தை சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்லிடுவோம். என்னுடைய உறுதியான விசுவாசத்தின் மூலம் எனக்கு வருகிற லாபம் பூரண சமாதானம், பூரண பாதுகாப்பு, பூரணராக நிறுத்துவார். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் எனக்கு நிச்சயமாக பங்கு இருக்கிறது. நான் தான் அவருடைய வீடு. அதாவது நிரந்தரமாய் தேவன் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்ப உறுதியான விசுவாசத்தின் மூலம் வர்ற லாபத்தை சொல்லிட்டேன். இப்ப உறுதியாய் தேவனுடைய உறுதியான விசுவாசத்திலே வாழ்ந்த தேவ மனுஷர்களை பற்றி இப்ப பார்க்க போறோம். கடகடன்னு சொல்லி முடிச்சிருவேன். பைபிள்லையும் போன வாரம் கூட சொன்னேன், மோசே தடுமாறினவர் தான், தாவீது தடுமாறினவர் தான், நிறைய பேர் தடுமாறினவங்களை பற்றியும் சொன்னேன். பேதுரு, எல்லாருமே. என்ன பாஸ்டமா அவங்களெல்லாம் சொல்கிறீங்க? நீங்களும் நாமும் கூட சில சமயங்களில் தடுமாறுகிறோம். தடுமாறாமல் இல்லை, தடுமாறுகிறோம். ஆனால் என்றைக்குமே தடுமாறிக்கிட்டே இருக்க கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு 1.5 வயசு வரைக்கும் பிள்ளைங்க தடுமாறிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 மாதத்தில் 11 மாதத்தில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் ஒரு 2 எட்டு வைக்கிறதுக்கு விழுகுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 எட்டு வைக்கிறதுக்கு விழுகுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் ஓடினா விழுகுதுங்க. தடுமாற்றம் இருக்கா இல்லையா? இப்போ 25 வயசு ஆயிடுச்சு. யோசிங்க. இப்போ சும்மா அப்படியே 2 எட்டு வச்சோன்னா விழுந்து, 4 எட்டு வச்சோன்னா விழுந்து, இப்போ என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உனக்கு பார்த்து நடக்க தெரியாதாம்பீங்க. அப்படி தானே? ஒருவேளை சரீரத்தில் பலவீனம்னா அது வேற, நான் பொதுவாக சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு வயசு வரும்போது தடுமாற்றம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. இப்போ 25 வயசு ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஓட சொன்னால் கூட ஓடிடுவார். அப்போ நல்ல கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வசனங்களை கேட்டு 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 கீழ்ப்படிஞ்சு 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 வளரும்போது ஆரம்பத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் உறுதியாக இருக்கலாம்.
அப்படிதான் விசுவாசத்தில் உறுதியாய் மாறின வாழ்ந்து காண்பித்த தேவ பக்தர்கள் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு விசுவாசத்தில் இன்னும் வளர, விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக நாம் மாறுறதுக்காக தேவன் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷர்களை நம்ம மனுஷருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாமும் இன்னும் விசுவாசத்தில் உறுதியான ஆட்களாய், தரமான ஆட்களாய், உரமான ஆட்களாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மனுஷருடைய இதெல்லாம் பார்க்கணும். பார்த்தாதான் உறுதியான விசுவாசத்திலே நாம் தரமான உரமான ஆட்களாய் இருப்போம். முதலாவது ஒருத்தர் யோசேப்பு. யோசேப்பை குறித்து சொல்கிறேன், கவனிங்க. சபை முடிஞ்சு வெளியே போகும்போது உங்களை கேட்டால் இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியும். முதல் 4 லாபம் சொன்னேன். எத்தனை பேருக்கு 4 லாபம் டக்குன்னு ஞாபகம் வருது? பூரண சமாதானம், பூரண பாதுகாப்பு, கிறிஸ்துவின் இடத்துல பங்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் பங்கு, கிறிஸ்து நிரந்தரமாக நமக்குள்ள வாசம் பண்ணியிருப்பார், நல்லவர்களாக நிறுத்துவார். இதுதான் சொன்னேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தேவ மனிதர்கள். யோசேப்பை குறித்து அருமையாக ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, யாத்ராகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதே வசனம் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் 50, 24, 25 சொல்கிறாரு. 50, 24, 25 சொல்கிறாரு யோசேப்பு மரிக்க போகிறார். நல்லா கவனிங்க. பாஸ்டமா நான் பைபிளே படிக்கலை அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் ஸ்கூலில் படிக்கலை அதனால் எனக்கு புரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறதுலே ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். நல்லா கவனிங்க. யோசேப்பு மரிக்க போகிறார். மரிக்க போகும்போது அவர் எந்த ஊரில் மரிக்க போகிறாருன்னா எகிப்தில் மரிக்க போகிறார். அப்போ தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நான் மரித்த பிறகு இங்கே அடக்கம் பண்ணிடுவீங்க, ஆனாலும் தேவன் எகிப்தில் நாம் இருக்கக்கூடாது, திரும்பவும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு அழைச்சி செல்லும்போது இப்போ என்னைய அடக்கம் பண்ணிருங்க, இப்போ என்னைய அடக்கம் பண்ணிருங்க. ஆனால் இந்த ஏற்கனவே பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு போவார். இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு போவார். போகிறப்ப மறந்துடாம என் எலும்ப எடுத்துட்டு போய் அங்கே போய் அடக்கம் பண்ணுங்க, இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கட்டும். எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பெட்டியில் தான் வச்சுருக்காங்க யோசேப்பை. அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி வளர்ந்துருந்ததுன்னு தெரியல. உண்மையாகவே சொல்கிறாங்க, எலும்பெல்லாம் பத்திரமா இருந்துச்சான். அது எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் கழித்து வெளியே போனாங்க தெரியுமா? 450 வருஷம் கழித்து வெளியே போனாங்க. யோசேப்பு மரித்த பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 450 வருஷம். 450 வருஷம் ஒரு மனுஷனுடைய எலும்பு இருக்குமா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் கூட நீங்கள் பரியல் பண்ணவங்களை தோண்டி பாருங்கள், எலும்பு என்ன ஆயிருக்கும்? மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கும். 450 வருஷம் கழித்து அந்த எலும்பை கொண்டு போய் கானானில் வச்சாங்க. அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன தெரியுமா? 450 வருஷம் கழித்து இந்த மக்களை தேவன் விடுதலையாக்குவார்னு ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசம். அதுக்கப்புறம் 450 வருஷம் ஆனாலும் என் சரீரத்தில் ஒரு எலும்பு கூட சேதம் ஆகாது, என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தில் தேவன் கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கே போய் அடக்கம் பண்ணு. எப்படி விசுவாசம் பாருங்க. 3 வருஷத்தில் எலும்பெல்லாம் என்ன ஆயிரும்? ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் 450 வருஷம் கழிச்சு யோசேப்போட எலும்புகளை எடுத்துட்டு போனாங்கன்னு போட்டிருக்கு. அது எங்கே போட்டிருக்கு அதை மட்டும் வாசிப்போம். முதல் சொன்னது ஆதியாகமம் 50:24. எடுத்துட்டு போனது எப்போ? யாத்ராகமம் 13:19. சீக்கிரம், யாத்ராகமம் 13:19. மோசே தன்னோட கூட யோசேப்பின், எல்லாரும் வாசிங்க, ஒத்த எலும்பு கிடச்சிச்சுங்க. ஒத்த எலும்பு இந்த தன்னோடு எலும்பு கிடந்துச்சு. அப்படி போடலை. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்போது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி
செய்திருந்தான். 450 வருஷத்துக்கு முன்னாடி தன் சகோதரரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும் சொல்லிட்டு மரிச்சார். எப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் பாரு. நான் சொல்றேன், தேவ பக்தர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டு தான் மரிச்சிருக்கிறாங்க. 450 வருஷத்துக்கு பின்னாடி என் எலும்பை எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு தரமான விசுவாசம், உரமான விசுவாசம். கர்த்தர் இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு. அப்ப என் எலும்பை விட்டுட்டு போயிடாதப்பா, நான் எகிப்திலே இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் எலும்பு கூட எகிப்துல இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா. நான் சொல்றேன், இப்படி தேவன் மேல அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய், தரமான விசுவாசம் உள்ளவர்களாய், உரமான விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? நான்லாம் இதைத்தான் ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை? அதை தரமா இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டணும். எப்படி வாழ்ந்து காட்டணும்? தரமா, உறுதியா, உரமா வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பிரசங்கத்திலே அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கேட்பதிலே அல்ல, கேட்பதிலே அல்ல, பேச்சிலே அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு வாழ்க்கை தரமா வாழணும், உரமா வாழணும், உறுதியான விசுவாசத்தோட வாழ்ந்து காட்ட வேண்டும். நாளைக்கு நம்ம மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கு யோசேப்பை எழுதி வச்ச மாதிரி நம்மளையும் நாளைக்கு யாராவது எழுதி வச்சுட்டு போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த காலத்தில் ஒரு அம்மா வாழ்ந்தாங்க அப்படின்னு உங்களை குறித்து சொல்லணும். அந்த காலத்தில் ஒரு ஐயா வாழ்ந்தாருன்னு உங்களை குறித்து சொல்லணும். இதெல்லாம் ஆசைப்படுங்க. சும்மா ஆண்டவரே லேப்டாப் தாங்க ஆண்டவரே, ஆப்பிள் ஐபேட் தாங்க ஆண்டவரே, ஆப்பிள் ஃபோன் தாங்க ஆண்டவரே, அப்புறம் இன்னும் ஆப்பிளில் என்ன இருக்குது, காஷ்மீர் ஆப்பிள் தாங்க ஆண்டவரே, கன்னியாகுமரி ஆப்பிள் தாங்க ஆண்டவரே. இந்த ஆப்பிளையே கேட்டுக்கிட்டு சுற்றி வரக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த ஆப்பிள்லாம் காலில் வந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆப்பிள்லாம் எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பாக. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான தேவன், அசாதாரணமான தேவன். உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்த ஆட்களை பார்க்கணும், எப்படியெல்லாம் உறுதியா வாழ்ந்தாங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், யோசேப்பை சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்து பாருங்க, தானியேலை பத்தி உங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன சோதனை? ஜெபிக்கவே கூடாதுன்னு தடை. நம்ம மக்களுக்கு நல்லதா போச்சு. 30 நாள் ஜெபிக்க கூடாது, நீங்களும் 30 நாள் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா, ஆஹா 30 நாள் லீவு, 30 நாள் ஜெபத்துக்கு லீவு. ஆனா தானியேலுக்கு தடை வந்தது. 30 நாள் அளவும் எவனாகிலும் ராஜாவை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது. போங்கடா உங்க கட்டளையும் நீங்களும். நான் வேற ஆளு, நான் வேற ஆளு, நான் தரமான ஆளு, நான் உரமான ஆளு, நான் உறுதியாய் தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு ஆளுன்னு காமிக்கிறதுக்கு அவர் வாட்டுக்கு வழக்கம் போல ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு, ஜன்னலை திறந்து வைக்கிறதுக்கெல்லாம் என்ன வேணும்? விசுவாசத்தினாலே உண்டாகும் தைரியம் வேணும். ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் வழக்கம் போல ஜெபிச்சேன் ஆவேன்னு சொல்லி வழக்கம் போல ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். பார்த்தாங்க, பொறாம பிடிச்ச ஆட்கள் அவரை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. ஒரு எலும்பு கூட இல்லாம யோசேப்பு மரித்து போனார், இரத்த சாட்சியாய் மரித்து போனார். தானியேல் இரத்த சாட்சியாய் மரித்து போனார். அப்படியா போட்டிருக்கு வேதத்தில்? சிங்கக்கபிக்குள்ள ஜாலியா போயிட்டு ஜாலியா வெளியே வந்துட்டார். எல்லாரும் சொல்லுங்க, சிங்கக்கபிக்குள்ள ஜாலியா போய் ஒரு நைட்டு அழகா ஸ்டே பண்ணி அங்கே தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா வெளியே வந்துட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமா, ஜெபத்துக்கு தடை வந்துச்சு. உறுதியான விசுவாசம் உள்ள ஆளுங்கிறதுனால பிரச்சனை வரும்போது ஜெயிச்சிட்டார். எத்தனை தடை வந்தாலும் உறுதியான விசுவாசம் உள்ள ஆட்கள் ஜெயித்து எழும்புவார்கள், மேலே எழும்புவார்கள். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ராஜாவே இப்போ பதவி உயர்வு கிடச்சிருச்சு, ப்ரமோஷன். எல்லாரும் சொல்லுங்க, ப்ரமோஷன். ப்ரமோஷன் எப்படி வரும் மாஸ்டமா? யார் காலை பிடிக்கலாம், யார் கையை பிடிக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுத்தா ப்ரமோஷன் வரும்? இல்லை. யார் காலை வரலாம்? வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை.
இவர் மேல வைக்கிற உறுதியான விசுவாசம் உங்களை மேல கொண்டுட்டு வந்துடும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, இவர் மேல வைக்கிற விசுவாசம் எத்தனை தடை வந்தாலும் இவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை மேல கொண்டு வந்துடும் சொல்லுங்க. ஏன் நல்லா தான் மேலன்னு சொல்லுங்களேன். அவர் உங்களை விட மேலன்னு நல்லா சொல்லட்டும். பாசமா கொஞ்சம் தான் சொல்லணும். அவருக்கெல்லாம் அவ்வளோ சொல்லக்கூடாது. மேலே வந்துடுவீங்க அப்படி சொல்லாதீங்க. சொல்லுங்க, சந்தோஷமா வாழ்த்துங்க. மேலே கொண்டு வந்துடும் சொல்லுங்க. ஆமாம், நான்லாம் இதெல்லாம் ஆசைப்படுறேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை மேலே கொண்டுட்டு வந்துடுவார். உங்களை மேலே 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 கொண்டுட்டு வந்துடுவார். நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நான் உங்களுக்கு உயர்த்த போகிறது கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை மேலே 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 கொண்டுட்டு வந்துடுவார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்லவே. அசாதாரணமான தேவனை ஆராதிக்கிறோம். ஜபத்துக்கு தடை வந்துச்சு, உறுதியான விசுவாசத்தில் நின்னாரு, உயர்வு தானா வந்துருச்சு. பாதுகாக்கப்பட்டார், உயர்வு தானா வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக்கு இவங்களுக்கு என்ன தடை வந்துச்சு? சிலையா இயேசுவா, சிலையா தேவனா, சிலையா தேவனான்னு வந்துச்சு. இவர் சொன்னார், எப்பா நீ பொற்சிலையை நிறுத்தினாலும் சரி, நீ கற்சிலையை நிறுத்தினாலும் சரி, நீ வெங்கலத்திலேயே நிறுத்தினாலும் சரி, வேற என்ன வைரத்திலே நிப்பாட்டினாலும் சரி, எனக்கு சிலை அல்ல என் தேவன். உறுதியான விசுவாசம் தேவன் மேல வச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தரமான ஆட்களாய், உறுதியான ஆட்களாய், சிலையா தேவனா, சிலையா தேவனா, சிலையா தேவனா, இயேசு தேவன் தான் என் தேவன் அப்படி நின்னாரு. தூக்கி போட்டாங்க. எங்க போட்டாங்க? அக்னி சூளையில, அக்னி ஜோலையில போட்டாங்க. இவங்களும் என்னன்னா பார்க்கில் நடக்கிற மாதிரி அப்படியே பார்க்க ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி. இந்த கேரளாவில் ஒன்று இருக்குது, ரோஸ் கார்டன். போகாதவங்க போய் பாருங்க. அழகாக அந்த மாதிரி கார்டனில் சுற்றி பார்த்துட்டு, எந்த கார்டன் சொல்லுங்க? அக்கினி ஜுவாலை கார்டன் சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை பூங்கான்னு சொல்லுங்க. என்ன பூங்கா? என்ன பூங்கா? என்ன பூங்கா? அக்கினி ஜுவாலை பூங்கால அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வெளியே வந்துட்டாங்க. ஒரு பிக்னிக். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எப்படி வாழ்ந்திருந்திருக்காங்க அந்த காலத்தில்? எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நம்மெல்லாம் அப்படி வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நம்மெல்லாம் அப்படி வாழ்ந்து காட்டணும்னு சொல்றீங்க? தடை வந்துச்சா? சிலையா தேவனான்னு வரும்போது, பாஸ்டமா அவங்க கோச்சுக்குவாங்க. பாஸ்டமா எங்க சொந்தக்காரங்க, எங்க ஆளுக கோச்சுக்கிடுவாங்க. எப்படி? எங்க ஆளுக கோச்சுக்கிடுவாங்க, எங்க சாதியில கோச்சுக்கிடுவாங்க, எங்க சொந்தக்காரங்க கோச்சுக்கிடுவாங்க, அவங்க கோச்சுக்கிடுவாங்க. நான் சொல்றேன், ராஜா கோவிச்சா என்ன ஆகிறது? ராஜா கோவிச்சா என்ன ஆகிறது? இவர் இங்க உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை இப்படி கையை அசைச்சா தலை தாம்பாளத்துல வந்துருமா வராதா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தலையை தட்டில் வச்சு கொண்டுட்டு வந்திருப்பாங்க ராஜாவுக்கு. நான் சொல்றேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அக்கினி ஜுவாலையில போட்டா ஒண்ணுமில்லாம போயிடுவோன்னு தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால சிலை அல்ல தேவன், சிலை அல்ல தேவன். அப்படி உறுதியா விசுவாசத்தில் நிற்க போய் கர்த்தர் அக்கினி ஜுவாலைக்கும் தப்புவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 3 மாகாணங்களுக்கு அதிபதியாக்கினார். ப்ரமோஷன் எப்படி வரணும் பாருங்க. நான் சொல்றேன், யார் காலையும் பிடிக்க வேண்டாம், யார் கையையும் பிடிக்க வேண்டாம். வாழ்க்கையில உயர வேண்டுமா? யார் காலை பிடிக்கலாம், யார் கையை பிடிக்கலாம், யார் காலை வாரிட்டு மேலே வரலாம், வேண்டியது இல்லைங்கிறேன். கர்த்தருக்காக உரமான ஆட்களாய், தரமான ஆட்களாய், நல்லவர்களாய் வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பர்திமேயுன்னு ஒரு குருடர். இவரை பற்றி எங்கே போட்டிருக்குன்னா மார்க் 10:45 போட்டிருக்கு. மார்க் 10:45 போட்டிருக்கு. பர்திமேயுன்ற ஒரு பார்வையற்றவர். நல்ல கவனிங்க. இப்போ பைபிளை புரட்ட வேண்டாம், அதுக்காக தான் நம்பரை சொல்லிடுறேன், வீட்டில் போய் புரட்டுங்க. பார்வையற்றவர். அவர் ரோட்டோரம் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. என்னன்னா, அவர் ஆதரவற்றவர், அவர் உதவி பெற தகுதியானவர், மக்களுடைய உதவி அவருக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு துண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த துண்டு அவர்
மேலே போட்டிருக்கிறார், கருப்பு ஷால் போட்டிருக்காரு. அப்படின்னா அவரை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தெரியும்? இவருக்கு பார்வை இல்லை, இவருக்கு பணம் கொடுக்கணும், இவர் உதவி பெறக்கூடிய தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர் ஒருத்தர் பர்திமேயுன்னு உட்கார்ந்துருக்கார் ரோட்டோரத்தில். அந்த வழியா இயேசு போறார். நல்லா கவனிங்க, அந்த வழியா இயேசு போய்கிட்டு இருக்காரு. போன உடனே அவருக்கு யாரோ இவர் கேட்டிருக்காரு, என்ன ஒரே சத்தமாக கிடக்கு, கூட்டமாக போகுதுன்னு. அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழியா இயேசு போகிறார். உடனே அடுத்த கேள்வி கேட்டிருப்பாரு, இயேசுனா யாரு அப்படின்னு. அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசுனா உனக்கு தெரியாதா? அவர் குருடரின் கண்களை திறக்கிறவர், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறவர், பிறவி சப்பானியை எழுப்புகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், எப்படிப்பட்ட வியாதியஸ்தரையும் சுகமாக்குகிற தேவன், தேவகுமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இயேசு போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துறார். அங்க இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க, வாய முடியா, வாய மூடியா, ஓன் சத்தம் கேட்டு அவர் வந்துட போறாரா? இவ்வளோ கூட்டம் சத்தம் போட்டுக்கிட்டு போகுது, தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு கூட கத்திட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ சத்தத்தில் ஓன் சத்தமாக கேட்க போது பேசாம வாயமே மூடு. நம்ம ஆட்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, பேசாம வாய முடிக்கிட்டு இருன்னு. இவர் சத்தம் யார் காதில் விழுந்துச்சோ விழுலையோ, ஏசுநாதர் காதில் விழுந்துருச்சு. இவங்க அதட்டிக்கிட்டே இருக்காங்க, சத்தம் போடாத சத்தம் போடாதன்னு. அவர் கத்திக்கிட்டே இருக்காரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறக்கம் செய்யும் அப்படின்னு. இப்ப மக்கள் அதட்டுறாங்க. அதட்டின உடனே இன்னும் வேகம் வருது. எத்தனை பேருக்கு அதட்டின உடனே வேகம் வரும்? நான் சொல்றேன், நான்லாம் அப்படிப்பட்ட ஆளு. என்னை அதட்ட அதட்ட இன்னும் வேகம் கூடும். கத்தாதன்னா கத்துவேன். வீட்டில் சண்டை போடுறப்பல்ல, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட கூடாது. பாஸ்டமா நீங்க தான் எங்களுக்கு இந்த மெத்தடே சொல்லி கொடுத்தீங்கன்னு வீட்டில் போய் அவங்க கொஞ்சம் கத்துனா நான் உன்னை காட்டிலும் அதிகமாய் கத்துவேன்ற. அதில் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு தடை வரும்போது இன்னும் உரமாக எழும்பணும். கத்தாத கத்தாத கத்தாதன்னு சொல்ல சொல்ல இவர் இன்னும் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான் போட்டு. இப்போ இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, போய் அவனை அழைச்சிட்டு வான். உடனே அவங்க போய் சொல்கிறாங்க, அவர் உன்னை அழைக்கிறார், திடன்கொள், எழுந்திரு எழுந்திரு திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். இப்போ யார் யார் திட்டினாங்களோ அவங்கள கையை பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டிய பரிதாபமான நிலை அவர்களுக்கு வந்தது. இப்போ இதில் முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? அவன் எந்திரிக்கும் போதே மேலே கடந்த துண்டை தூக்கி, கருப்பு துண்டாவது சிவப்பு துண்டாவது, இது என்னை வாழ வைக்க போவதே இல்லை. நான் என்னை வாழ வைக்கிற தெய்வம் என் வாழ்க்கையில வந்துட்டாரு. என்னை வாழ வைக்கிற தெய்வம் என் வழியில வந்துட்டாரு, என் வாழ்க்கையின் பாதையில வந்துட்டாரு. இனி எனக்கு இந்த துண்டு, இனி எனக்கு இந்த துண்டு யாருடைய உதவி எனக்கு தேவை இல்லை, யாருடைய பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். நம்ம ஆளுகளாக இருந்தால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. அந்த காலத்தில் பலசரக்கு வாங்கும்போது பொட்டலம், இந்த இப்படி கோன் ஷேப்பில் பொட்டலம் பேப்பரில் கட்டுவாங்க. அதுக்கு ஒரு சணல் நூலை போட்டு கட்டுவாங்க. உண்மையா இல்லையா? சணல் நூலை போட்டு கட்டி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து பலசரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பேப்பரெல்லாம் நீட்டாக மடித்து வச்சு வெயிட்டு போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சரடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுற்றி சுற்றி சேர்த்து வைப்பாங்க. விழுவு எதுக்குன்னா திருப்பி கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா பேப்பருக்கும் காசு, சரடுக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் ஒரு வகையில் சொல்லப்போனால் சாப வல்லமைகள். அந்த சரட்டு மேலே நம்பிக்கை, சரட்டு மேலே நம்பிக்கை, பழைய பேப்பர் மேலே நம்பிக்கை, போட்டால் காசு வரும்னு. கூரையை பிடிச்சிட்டு அவ்வளோ போதும். கூரையை பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எங்கள் அம்மா சேர்த்து வைப்பாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் புரியலை, இப்போ நல்லா புரியுது. அதெல்லாம் தேவையே இல்லைன்னு. ஏன்னா அன்னைக்கு ஏன் செஞ்சாங்கன்னா விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கையின் தேவனை பற்றி தெரியல, விசுவாசத்தின் தேவனை பற்றி அறியலை, புரியலை, அதனால செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம சரடை சுற்றி வச்சு, பழைய பேப்பரை சுற்றி வச்சு, பழைய அட்டைப்பட்டியை சேர்த்து வச்சு சம்பாதிக்கணும்னு அவசியம். எங்கள் மகன் அடிக்கடி சொல்லுவாங்க, பழைய சேலையெல்லாம் ஒன்று கூட வீட்டில் வச்சிருக்க கூடாதும்பா. நீங்கள் கட்டளையா உடனே தூக்கி கொடுங்க, சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க. பரனில் பாத்திரமே வச்சிருக்காதீங்க. கத்தர் தருவார்னு சொல்லி தூக்கி எல்லாருக்கும் கொடுங்கன்னு.
நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் மேலே ஒரு பாத்திரம் கூட இருக்காது, புழங்குறது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க என்ன ஒரு பாத்திரம் இல்லைன்னு. ஏன்னா பாத்திரம் மேலே இருந்தால் சிலருக்கு அது மேலே நம்பிக்கை வந்துடுது, ஹீரோக்கள் நகை இருந்தால் அது மேலே நம்பிக்கை வந்துடுது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் அவங்கள திரளாக ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தின் மேல் மக்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு வகையில் சொல்கிறேன், கர்த்தர் மேலே உறுதியான விசுவாசம் இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு எண்ணங்களே வராது. இவனுக்கு என்னன்னா, இந்த துண்டை சரி எதுக்கும் பத்திரமா இந்த இடத்துல வச்சுட்டு போவோம், ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு அப்படி துண்டை தூக்கி போட்டோம்னா நமக்கு 4 காசு. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? கிடைக்கும்ல, எதுக்கு துண்டை போடணும்? எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவன் துண்டை தூக்கி போட்டு வர்றதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்? ஒருவேளை இந்த கண்ணுனால பார்க்குற மாதிரி கூட கூட்டம் அதிகமாக இருந்திருக்கலாம், கண்ணுனால பார்க்க முடியாமல் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு உள்ள தெரியும். என் மகன் கூப்பிட்ட உடனே, நல்லா கவனிங்க, என் மகன் நான் வான்னு சொன்ன உடனே அவன் துண்டை தூக்கி எரிஞ்சு வந்துட்டான் அப்படின்னு. வந்தான், பார்வையடைந்தவனாய் திரும்பி போனான். அந்த துண்டை தூக்கி எரிஞ்சது உறுதியான விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, துண்டை தூக்கி எரிஞ்சது உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம். சிலர்லாம் ஒரு சொந்தக்காரங்களை விடுறதுக்கு அம்பிட்டு யோசிப்பாங்க. கோச்சு விடுவாங்க பாஸ்டமா, கோச்சு விடுவாங்க பாஸ்டமா, அப்படியே உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கிறிஸ்துவோட நெருங்கி நடக்க முடியலை. அப்புறம் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது விசுவாசத்தில் தள்ளாடுறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இயேசுதான் என் நம்பிக்கை, இயேசுதான் என் விசுவாசம் வர்ற ஆட்கள் மாத்திரம்தான் உறுதியான விசுவாசம் உள்ள ஆட்களாய் இருக்க முடியும், தரமான விசுவாசம் உள்ள ஆட்களாய் இருக்க முடியும், உரமான விசுவாசம் உள்ள ஆட்களாய் இருக்க முடியும். துண்டு எதுக்கும் ஆகும், சொந்தக்காரங்க எதுக்கும் வேணும்ல பாசமா. சில சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன், நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா நம்ம வீட்டுக்கு ஆள் வர வேண்டாமா பாஸ்டமான்னு. சொந்தக்காரங்களால அதனால தான் நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நான் சொல்கிறேன், சொந்தக்காரங்களை நேசிங்க, சொந்தக்காரங்களை நேசிங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் சொந்தக்காரங்களை காட்டிலும் தேவனை அதிகமாய் நேசியுங்கள். சில நேரம் கர்த்தரா சொந்தக்காரனா அப்படின்னு வரும்போது கர்த்தர் தான் சொல்லி சொந்தக்காரங்களை தள்ளி வைக்க தெரியணும், பத்திரிக்கையை தள்ளி வைக்க தெரியணும். இதுதான் உரமான தரமான உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசத்தில் வந்தால் சுகம் பெற்றவனாய் திரும்பி போனான். இன்னும் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கானானிய ஸ்திரீ, இந்த அம்மா வந்தாங்க, சரியான அம்மா. இவங்க புறஜாதி. இப்போ அந்த அம்மாவோட மகளுக்கு சுகம் இல்லை. இயேசுவை கூப்பிட்றாங்க. மத்தேயு 15:28 இருக்கு, 22 இருக்கு. இயேசுவை கூப்பிட்றாங்க, ஐயா என் மகளுக்கு சுகம் இல்லை, சுகமாக்குங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என் மகளை சுகமாக்குங்கன்னு. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. உடனே இதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் அந்த அம்மா வந்தப்போ இயேசு ஒன்றுமே பேசலைன்னு. இயேசு இது மூலம், இந்த சம்பவத்தின் மூலம் நிறைய காரியங்களை நமக்கு விளக்கமாக சொல்கிறார். ஆனால் இப்போ நமக்கு விளக்கமாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு வார்த்தையும் பேசலை. உடனே சீசர்கள் பதறி போய், என்ன இயேசு ஒன்றுமே பேசலை என்னன்னு, ஐயா இந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்களே, அந்த அம்மா மகளுக்கு சுகம் இல்லையா, நீங்கள் சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இதுவரை பழகாத சீசர்கள் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்க, மீதியை முடிங்க, அந்த அம்மாவுக்காக ஜெபிக்க பழகுறாங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அம்மாவுக்காக ஜெபிக்க பழகுறாங்க. இந்த அம்மா மகளுக்கு சுகம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்குங்க. இப்போ அந்த அம்மா பக்கம் திரும்புறாரு. மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே என் மகளை சுகமாக்குங்க அப்படின்னு பணிந்து. இப்போ அந்த அம்மா எப்படி கூப்பிட்டுச்சு? என்ன கூப்பிட்டுச்சு? ஆண்டவரேன்னு கூப்பிட்டுச்சு. ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே அப்போ அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு. உடனே இப்படி திரும்பிச்சு இன்னொன்று சொல்கிறாரு, எப்பா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் யூதர்களுக்கு தான் கொடுக்க வந்தேன்னு. அது ஒரு சும்மா ஒரு சின்ன டெஸ்ட்டு தான், அந்த விசுவாசத்துக்கான சோதனை. உனக்கு சுகம் இல்லைப்பா, பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளின் அப்பம் உனக்கு, நீ நாய்க்குட்டி உனக்கு இல்லை அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, நாய்க்குட்டின்னு சொல்கிறாரா தெருநாயின்னு சொல்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
வீட்டில் வளர்க்குற நாய் தான், அதுவும் தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் செகண்டரி, உனக்கு ரெண்டாவது, யூதர்களுக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. உடனே அந்த அம்மா விவரமாக சொல்லுது, ஐயா நான் நாய்க்குட்டியாகவே இருக்கேன், ஆனாலும் மேசையிலேருந்து கீழே விழும்பல, அந்த ரொட்டியாவது எனக்கு கிடைக்கும்லங்குது. இப்போ தான் பார்த்துட்டு டக்குன்னு சொல்கிறாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம், உன் விசுவாசம் உறுதியான விசுவாசம். இவர் என்னென்னமோ பேசுகிறாரு, ஆனால் அந்த அம்மா விடுறதா, இயேசுவை விடுறதா ஐடியாவே இல்லை. ஃபாலோ பண்ணுது, திருப்பி திருப்பி பேசுது, ஆண்டவர்கிட்ட பேசுது. பேசி கடைசியில் அந்த ஸ்திரீயின் மகள் அந்நேரம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் மகள் சொஸ்தமாவால் சொன்ன மாத்திரத்தில் மகள் சுகமாயிட்டான். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற சுகத்தை விரும்புங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, எடுக்காம இருங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் தேவனிடத்திலிருந்து சுகம் பெற்றே ஆக வேண்டுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இந்த அம்மா உறுதியான விசுவாசத்தில் மகளுக்கு சுகம் ஆகிவிட்டது, மகளுக்கு சுகம் ஆகிவிட்டது. அதே மாதிரி தான் 100க்கு அதிபதி வந்தார். இது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா லூக்கா 7:7, வீட்டில் போய் வாசிங்க. அவர் வந்தார். 100க்கு அதிபதின்னு சொன்னால் அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ 100 பேர் வேலை பார்த்தா இவர் எவ்வளோ பெரிய ஆள்? அவர் சொல்லுவார், வான்னா வந்துடுவாங்க, போனா அதை செய்யணும் செய்வாங்க, இதை செய்யணும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் படைத்த மனிதன் அவன் வீட்டு வேலைக்காரன் சோமல்லன்னு வர்றான். வந்துட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் ஆண்டவரே, அதுக்கு அந்த அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் உங்களுக்கு எத்தனை வார்த்தை வேணும்? தேவனுடைய எத்தனை வார்த்தை வேணும் உங்களுக்கு? ஒரு வார்த்தை உங்களை தூக்கி விட்டுரும். கீழாகாமல் மேலாவாய், இந்த ஒரு வார்த்தை போதும். கர்த்தர் என்னை தலையாக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஒரு வார்த்தை போதும்னு? இப்போ அவன் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் சுகமாயிருவேன். இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இவ்வளவு என் மேலே விசுவாசம் வச்சு வந்திருக்கானேன்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, உன் வேலைக்காரன் சோகமாவான்ட்டான். அவ்வளோதான், சோகமாகிட்டு போயிட்டான். நல்லா கவனிங்க, உறுதியான விசுவாசம் உள்ள ஆட்கள் எதெல்லாம் ஜெயிச்சாங்க? எதெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா, யோசேப்போட எலும்பு கூட அடிமைத்தனத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, கானானிய ஸ்திரீ இப்போ சொன்னேன், மகளுக்கு சுகம் இல்லை, வந்தா விடாப்பிடியா ஜெபிச்சா பதிலை பெற்றுக்கொண்டால், உறுதியான விசுவாசம். அதுக்கப்புறம் தானியேல், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சிங்கக்குகை ஜபத்துக்கு தடை வந்துச்சு, ஜெயிச்சாங்க. சிலையா தேவனான் வரும்போது ஜெயிச்சாங்க. இவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்லன்னு சொன்னார். ஆனாலும் அந்தம்மா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. பர்திமே என்ற குருடன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனிடத்தில் உறுதியான விசுவாசத்தோடு வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான், பார்வையை பெற்றுக்கொண்டான். இப்படி உறுதியான விசுவாசம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எல்லாரும் எழுந்துரு. நான் சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்கும் போது கூட தடை வரும். உறுதியாக விசுவாசிங்க. உறுதியான விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவியுங்கள். நேற்றுக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, வியாழக்கிழமை அவங்க யாருக்கிட்டே போய் உங்களுக்கு சுகமாயிரும்னு சொல்ல போனாங்களாம். அவங்க சொந்தக்காரங்க விசுவாசிதான். அவங்க சொன்னாங்க, ஐயோ ஐயோ ஐயோ, நீ வாட்டுக்கு போய் கையை வச்சிடாத, நீ வாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லாத அப்படின்னு பிடிச்சு இழுக்கிறாங்களாம். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதில் கூட என்ன வரும்? தடை வரத்தான் செய்யும். ஆனாலும் அதில் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. போட்டுட்டு தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு சிறையிலிருந்து. உடனே அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்னடா உள்ளதுக்கு போட்டோம் வெளியே நிற்கிறாங்களேன்னு. அப்போ அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இந்த பாருங்க, இனிமேல் யாராவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னா பார்த்துக்கங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா நல்லது, நாங்கள் தேவனுடைய சட்டத்துக்கு தான் பயப்படுவோம். அப்படிப்பட்ட தரமான உரமான உறுதியான விசுவாசத்தோடு தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தடை வரத்தான் செய்யும், ஆனால் உறுதியான விசுவாசத்தோடு தேவனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நான் சொல்கிறேன், நம்ம வாழ்கிற இந்த பூமியில் நம்ம லெக்க அடையிற வரைக்கும் பாதம் முழுசும் தங்கத்தில் ரோடு போட்டிருக்கு. இப்போ மதுரைக்கு போகிறீங்க,
உங்களுக்கு ஒரு இடரலும் இல்லை, ஒரு தடுக்கலும் இல்லை, ஒரு கல்லும் இல்லை, ஒரு குழியும் இல்லை. சொல்ல முடியுமா ரோட? சொல்லவே முடியாது. அங்கங்கே கல் குத்திட்டு நிற்கும், அங்கங்கே முள் இருக்கும், அங்கங்கே பள்ளம் இருக்கும், அங்கங்கே மேடு இருக்கும். இருக்கா இல்லையா? என்ன இவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல நேரங்களில் கல்லை தாண்டி போக வேண்டியிருக்கு, முள்ளை மிதிக்காமல் போக வேண்டியிருக்கு. சில சமயம் பள்ளத்தில் விழாமல் பள்ளத்தை தாண்ட வேண்டியிருக்கு, சில சமயம் மேட்டில் கவுந்துராமல் அதை தாண்ட வேண்டியிருக்கு. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்மோடு கூட வருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நமக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவரோட நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்க விசுவாசம் உரமாக, தரமாக, உறுதியானதாக இருக்கும். ரிசல்ட்டும் அற்புதமா இருக்கும். ரிசல்ட்டும் அற்புதமா இருக்கும். எத்தனை பேருக்கு அற்புதமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், தேவனோடு அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணுங்கள். தேவனோடு அதிகமாய் நேரத்தை, எத்தனை பேர் தேவனோட அதிகமாக நேரத்தை செலவு பண்ண போறீங்க? தேவனுடைய பாதத்தில் எத்தனை பேர் அதிகமாக உட்கார போறீங்க? நான் சொல்றேன், கிடைக்கிற நேரமெல்லாம் வசனத்தை வாசிங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் வசனத்தை வாசிங்க. ஒரு நேரத்தை கூட வீணாக்காதீங்க. இப்போ 4 நாள் நான் மதுரைக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியும் பகலில் பைபிளை எடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும், பகலில் ஜெபிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அதனால் நேரத்தோடே எழும்பி பைபிளை வாசிக்க, நேரத்தோட எழும்பி ஜெபிக்க முடியுமா பாஸ்டமா? கண்டிப்பாக முடியும். எத்தனை பேர் முடியுங்கிறீங்க? மார்கழி மாதம் இந்த பிரசங்கம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. மார்கழி மாதம்தான் இந்த பிரசங்கம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நேரத்தை தேவனோடு செலவு பண்ணுங்க. பிறக்க போகிற புது வருஷம், ஆண்டவரே 2023 இதுவரை நான் சுதந்தரிக்காத ஆசீர்வாதங்களை 24 நான் சுதந்தரித்தே ஆக வேண்டும். அதனால நான் உங்களோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ண போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அவரோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ண போறீங்கன்னு? அவரோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுங்க. அவரோட நெருங்கி உறவாடுங்கள், அவரோட பேசுங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அவர் பேசுறதை கேளுங்க, அவர் எழுதி வச்சிருக்கிறத வாசிங்க. தரமான நேரத்தை கொடுக்க 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 உங்க விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது. எந்த சட்டமும் நம்மளை அசைக்க முடியாது, எந்த மனுஷனும் நம்மை அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலைகளும் நம்மை அசைக்க முடியாது, எந்த பிசாசும் நம்மளை அசைக்க முடியாது முடியாது முடியாது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அசாதாரணமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அசாதாரணமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அசாதாரணமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே அசைவாடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அசைவாடுவார். எல்லா தடைகளையும் தாண்டுவோம். உறுதியான விசுவாசத்தோடு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுடன், கிறிஸ்துவுக்காக ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம். பரிசு பெறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசு பெறுவோம், அற்புதம் பெற்றுக்கொள்வோம், அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், வெற்றி பெறுவோம், உயர்வோம், தழைப்போம், செழிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.